வேட்டையன் ஆடியோ விழாவை அதிர வைக்கும் விஜய் என்ட்ரி. விஜய் பற்றி எந்த செய்தி வெளியானாலுமே அதுதான் இணையத்தில் ட்ரெண்டிங். தற்போது அவர் கட்சி ஆரம்பித்துள்ளதால் அவரை பற்றிய செய்திகள் அடிக்கடி வெளியாகி வருகின்றன. கடைசியாக ஒரு படத்தில் மட்டும் நடித்துவிட்டு சினிமாவுக்கு முழுக்கு போட இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அரசியலில் தீவிரமாக களமிறங்க இருக்கிறார். இதனால் திரைத்துறையை சார்ந்த பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடிவெடுத்துள்ளாராம். ஏற்கனவே படைத்தலைவன் ஆடியோ வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. கேப்டன் விஜயகாந்திற்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக கோட் படத்தில் ஒரு காட்சியில் அவரை ஏஐ தொழில்நுட்ப மூலம் நடிக்க வைத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து அவரது மகன் சண்முக பாண்டியன் படத்தில் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள சம்மதம் தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகின. தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் வேட்டையன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிலும் கலந்து கொள்ள இருக்கிறாராம். சமீப காலமாகவே எந்த நடிகருடனும் போட்டி இல்லாமல் தனக்கென தனிப்பாதையை உருவாக்கி விஜய் வலம் வருகிறார். கடந்த வருடம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் விஜய் போட்டி போடுகிறார் என்ற செய்தி பரவி வந்தது. அதனை இருவரும் மறுத்து மேடையில் பேசியிருந்தனர். தற்போது மொத்தமாக முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக வேட்டையன் விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கலாம் என கூறப்படுகிறது. லைகா நிறுவனம் முதலில் தமிழில் தயாரித்த படம் கத்தி என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் விஜய் மகனின் முதல் படத்தையும் லைகா நிறுவனம் தான் தயாரித்து வருகிறது. இதனால் விஜய் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கலாம் என கூறப்படுகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் விஜயும் ஒரே மேடையில் பார்த்தால் ரசிகர்கள் செம்ம கொண்டாட்டத்தில் அரங்கை அதிர வைத்து விடுவார்கள்.